வணக்கம் தமிழர்களே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு மன வருத்தத்தோடு தான் ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ ஒரு ஷோக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிருந்தோம். அங்கே நடந்த விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் போனது வந்துட்டு ஏதோ நாங்கள் ஒரு பொம்மை மாதிரி தூக்கின் போய் அந்த இடத்துல உட்கார வச்சுருந்தாங்க. திரும்ப ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் தூக்கின் போய் அங்கே உட்கார வச்சுருந்தாங்க. திரும்ப தூக்கி வெளியே விட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது என்னன்னா, இது ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரே வந்துட்டு எங்களுக்கு அப்டேட் கேட்டுருந்தாங்க. தமிழான ஒரு ஷோ வந்து ஜீ தமிழ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஷோ தான். அதில் வந்துட்டு இந்த இப்போ நியூ இயருக்காக வந்து நியூ இயர் ரெசல்யூஷன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும், ஹஸ்பண்ட் என்ன ரெசல்யூஷன் எடுக்கணுன்றதை ஆப்போசிட் ஜெண்டர் வந்து நம்ம ரிவீல் பண்ணணும். அவங்க வந்துட்டு சொல்லணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன மாதிரி அந்த மாதிரி. ஸோ அது ரிலேட்டடாக கூப்பிட்டுருந்தாங்க. லாஸ்ட் 1 வீக்காக எங்களுக்கு அப்டேட் கேட்டே இருந்தாங்க. நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டோம். ஏன்னா கண்டினியூஸாக ஃபோன் பண்ணி கேட்டே இருந்தாங்க, வருவீங்களான்னு சொல்லிட்டு. நேற்று வரைக்குமே கண்டினியூஸாக எனக்கு கால்ஸ் வந்துட்டே தான் இருந்தது. நான் நைட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து 7:30 எங்களை 8 o'clock வந்து அங்கே இருக்க சொன்னாங்க. ஸோ எங்கன்னா EVP சிட்டி தான். நாங்கள் வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 4 o'clock எழுந்துச்சு நாங்கள் கிளம்பி அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டோம். நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் ஷோ ஸ்டார்ட் ஆனது என்னவோ 12 o'clock அரௌண்ட் 11:30 or 12 o'clock அந்த டைம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, ஓகே, ஸ்டார்ட் ஆனது டிலே, அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இருந்தோம். ஸோ நாங்கள் எங்கே உட்காந்துருந்தோம்னா, அந்த மொத்தம் 3 ரோ இருந்தது. அதில் டாப் ரோ மேலே இருக்க ரோவில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 2வது சீட்டில் நான் இருந்தேன். அப்படியே எனக்கு ஆப்போசிட்டில் என் ஒய்ஃப் இருந்தாங்க. அதாவது 2 ஜெண்டரும் ஆப்போசிட் சைடில், லேடிஸ் ஃபுல்லாக ஒரு சைடு, ஜென்ஸ் ஃபுல்லாக ஒரு சைடு இப்படி தான் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு நிறைய எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும், நிறைய வந்துட்டு ஃபன்னியாக பேசணும் அப்படின்லாம் நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வேறு ப்ரிப்பேர் வர பண்ணிட்டு வர சொன்னாங்க. அது ஒரு சரி, அதை விடுங்க. இது ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ப்ரிப்பேர்லாம் நாங்களும் பண்ணிட்டு போவோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனதில் ஒன்று கூட கேட்கலன்னா அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு அவங்க டாக் பேக்லேருந்து சொல்கிறாங்களோ இல்லை ஆங்கராக செலக்ட் பண்ணுறாரோ தெரியல. அவங்க 2-3 பேரை மட்டுமே ரிப்பீட்டடாக கேட்டுனே இருக்காங்களே தவிர மிச்சம் வந்தவங்க யாருக்கிட்டே ஒரு கேள்வி கூட கேட்கல. எப்படின்னா, ஒரு அப்படியே ஐடலாக இப்படியே உட்காந்துருந்தோம். நாங்கள் போனது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கை தட்டுறதுக்கு போன மாதிரி இருந்தது. கடைசியாக நான் போய் கை மட்டும்தான் தட்டியிருந்தோம். வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் அங்கே ஃபுல்லாக தட்டிக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசலாம். மைக் என்கிட்டே வரல. அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, யாராவது பேசாதவங்க வாங்கன்னா எல்லாருமே கை தூக்குறாங்க. அப்போனா பார்த்துவங்க எத்தனை பேர் பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பேசினது ஒரு 4-5 பேர். சரி, இந்த கண்டென்ட்ல ஒரு சொல்லக்கூடாதோ, பேசினது ஒரு 4-5 பேர். எனக்கு இதில் என்ன 4 பேர் தான், அதான் ஒரு 4 பேர் தான். அவங்கள மட்டுமே ரிப்பீட்டடாக பேசி அவங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அந்த 4 பேர்கிட்டேருந்து அதை எடுக்கிறதுக்கு அந்த 4 பேரை மட்டுமே கூப்பிடலாம். எதுக்கு எல்லாரையும் கூப்பிடணும்? இத்தனை பேரை கூப்பிட்டு எதுக்கு? அந்த பாருங்க, கைத்தட்டு வேறு கேட்குது பார்த்தீங்களா? அங்கே கேட்டால் அதே கைத்தட்டு, காலிலேருந்து கைத்தட்டு கேட்டு நான் காண்டாயிட்டு, நான் ஃபுல் காண்டில் இருக்கிறேன் இந்த வாட்டி. ஜீ தமிழில் இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஷோஸ் போயிருக்கோம். இதில் சில சேனல்ஸுக்கும் ஷோஸ் போயிருக்கோம். எல்லாத்தையுமே ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் வந்துட்டு அவங்க என்னன்றதை வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பேச. அதாவது நம்ம பேசினா தான் நம்ம என்ன பேச வரோம். நம்ம நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே தெரியும். நான் வந்து தமிழாக்கு 2 times போயிருக்கேன். ஆனால் அப்போ எல்லா வாட்டியுமே வந்து எப்படின்னா, மைக் வந்து ஃபுல்லாக சரௌண்டிங்கில் வரும். அதாவது அப்போ வந்துட்டு ஒரு 2-3 மைக் வந்துட்டு அவங்க கொடுத்துருவாங்க ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும். ஸோ ஒவ்வொரு ரோலில் வந்துட்டு அவங்க வேணும்னா ஆப்ஷன் வாங்கி பேசுவாங்க. இப்போ எப்படி வச்சுருக்காங்கன்னா, இவங்க சூஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் மைக்கே கொடுக்குறாங்க. அப்படி சொல்லிட்டு தான் மைக்கே கொடுக்குறாங்க. மொத்தமே நீங்க சொல்லுங்கன்றது ரிப்பீட்டட் தான். அதுவும் ரிப்பீட்டட் தான். அவங்க எதனால போன வாட்டி போனப்பெல்லாம் டீம் அப்போ வந்து கருப்பழனியப்பன் இருந்தான்னு நினைக்கிறேன். அவர் இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு மைக் எல்லாருக்கிட்டையுமே வரும், எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்கும், எல்லாருமே பேசலாம். இப்போ என்னன்னா, நாங்கள் பேசாதது வந்து எங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இது வந்துட்டு ஒரு இதனால நம்மளுக்கு ஃபியூச்சர் இருக்கா அப்படின்ற மாதிரி அதுக்காக நான் வீடியோ போடல. நீ உனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுக்காக நீ பேசலையே அப்படின்ற அந்த காணில் நீ பேசுறியா நீங்கள் யாரும் யோசிக்கக்கூடாது. அதுக்காக நான் பேசல. நான் அந்த வீடியோ முடிஞ்சா நான் அப்லோட் பண்ணுறாங்க. அந்த செட்டில் எடுத்த வீடியோவை ரைட் ஹேண்ட் சைடில் ஒருத்தர், அவர் வாணியம்பாடியிலேருந்து வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. எல்லார்கிட்டையும் நீங்கள் எதுக்கு இந்த ஷோக்காக வந்திருக்கீங்களா இல்லை எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டால், நாங்கள் இந்த ஷோக்காக தான் ப்ரோ வந்தேன். சரி, எனக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்கல, ஓகே. இந்த வீடியோ வந்துட்டு நான் அது வந்துட்டு அடுத்த வாரம் தான் வரும். மேபி நான் பாதியிலே வந்து நான் குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால அவங்களுக்குலாம் அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைச்சதா, நாங்கள் பாதியில் குவிட் பண்ணிட்டு ஏஞ்சி வந்துட்டோம். நாங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைச்சதா இல்லையா வீடியோ வந்து வீடியோ போடுறேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரேக் முடிச்சு என்ன பின்ன கேமரா நானே வந்திருக்கலாம் போல. ஏன்னா மனசு அவ்வளோ ஆதங்கம் இருக்கு. சரி, நீயே பேசு, வேணாம் இதை பத்தி வீடியோ போட வேணாம் தான் நாங்க நினைச்சோம். வீடியோ நான் போட்டே அவன் நான் சரி நீ மட்டும் போடுறான்னு. ஆனா என்னாலே இங்க முன்னாடி வந்துடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி இப்போ சென்னையில இருந்து வந்த எங்க கிட்ட நீங்க பேச வைக்கல. சரி, ஓகே. எங்களுக்கு வந்து என்ன, நாங்க போயிட்டு வர அவர் டிராவல் அலவன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. ஃபுட்டு மட்டும் மார்னிங் மட்டும் டிஃபன் மட்டும் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட சொன்னாங்க. இந்த இருக்கிற கடுப்புல எதுக்கு எனக்கு தேவையில்லாம லஞ்சு, அதெல்லாம் வேணாங்க, நீங்களே வச்சுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் கிளம்பி வந்துட்டேன்.
எனக்கு மைக்கு கொடுக்கல, ஓகே நான் போனதே வந்துட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ காலையில் நான் காலையில் நிறைய வேலை இருந்திருக்கும், அதை விட்டு நான் தேவையில்லாமல் ஜீ தமிழ் கிளம்பி போகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம், என்னப்பா நீயா தானப்பா கிளம்பி போனேன், நானாக கிளம்பி போகல, நான் அந்த இது மிஸ்டு கால் ஸ்க்ரீன்ஷாட்லாம் உங்களுக்கு அனுப்புறேன், எத்தனை கால்ஸ் கண்டினியூஸாக அவங்க பண்ணியிருக்காங்க, நான் அவங்ககிட்ட எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறேன், நேற்று அவ்வளோ வேலை, நேற்று நாங்கள் வெளியே போக வேண்டிய வேலை, அப்படி இருந்தும் போகிற இடத்துலலாம் ஃபோன் எடுத்து நாங்கள் வரமா இல்லை, ஏன்னா எங்களுக்கு ஒரு டபுள் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது இன்னைக்கு, அதை மாற்றி அதை போஸ்ட்போன் பண்ணிட்டு நாங்கள் இதை ஒரு வேலையை எடுத்துன்னு போனால் கடைசி வரைக்கும் இந்த வேலை உருப்படவே இல்லை. நீங்க கேட்கலாம் மைக்க வாங்கி நீங்க பேசிருக்கலாம், மைக் அவங்க சொல்றவங்க தான் பேசுற மாதிரி. இதுக்கு முன்னாடி நாங்க ஷோ போனோம்னு சொல்லல, இதே தமிழாக்கே போயிருக்கோம். அப்ப வந்து மைக்க வாங்கி நம்ம பேசுற அளவுக்கு இருந்துச்சு. அந்த டீம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு. அந்த டீம் வந்து ஃபுல்லா எல்லாரையும் பேச வச்சாங்க. எல்லாருமே நான் என்ன சொல்றேன், எடிட்டிங்ல போனா தப்பே இல்லை, ஏன்னா உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு கண்டென்ட் இல்லை, அதனால அது எடிட்டிங்ல போயிடுச்சுன்றது ஓகே, அது வந்து அக்செப்டபிள். பேசி வரலனா கூட ஒரு அக்செப்டபிள். மைக்கே தொடாம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண? நான் என்ன சொல்றேன், அதுக்கு 4 பேரை வச்சு நீங்க 4 பேர் தான் பாக்குறீங்க, நீங்களே ஸ்கேன் பண்றீங்க மூஞ்சில, ஓகே இவங்க அவங்க அழ வச்சு அதையே நீங்க எதிர்பார்த்து ஷோக்கே போலையே. ஒரு படத்துல விஜய் சேதுபதி அவரோட படத்துல ஏதோ ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு சீன் வரும், இந்த மாதிரி வந்துட்டு அவங்க 7 நின்றுப்பாங்க, திடீர்னு அவங்களை அடிச்சு அழைப்பாங்க, அந்த மாதிரி தான் இங்கே. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, ஓகே, அது உங்கள் டிஆர்பி ஏற்றத்துக்கு நீங்கள் நோ பண்ணி என் வேலையை கெடுத்து என்ன எதுக்கு கூட்டின்னு போயிட்டு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் சும்மா உட்கார வச்சு அனுப்புறீங்க. நான் உங்கள் சொந்தக்காரனா? எதுக்கு என்ன கூட்டின்னு போய் நீங்கள் உட்கார வைக்கிறீங்க? என்ன கூட்டு உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் காசு நீங்கள் கொடுக்குறீங்களா? நான் என் சொந்த காசில் பெட்ரோலை போட்டு நான் வந்தா கடைசி வரைக்கும் எதுக்கு நான் அங்கே போனேனே எனக்கு தெரியாமல் பாதியில் நான் குவிட் பண்ணிட்டு ஏழிச்சு வந்துட்டேன். நாங்கள் ஏழிச்சு வரும்போது அவங்க பின்னாடியே ஃபாலோ வேறு பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு தான் நான் முதல்ல வந்தது ஆக்சுவலாக. அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ண வராங்க. என்னன்னு கேட்டால், இல்லை ப்ரோ வரணும் ப்ரோ இல்லை எனக்கு இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட். அவங்க எப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ண, நான் ஒன்றுமே பண்ணாமல் பேசாமல் உட்காந்துருக்கிறேன், என்ன நீ பின்னாடியே ஃபாலோ பண்ணுவான்ட்டு நீங்கள் வாங்கினாங்களோ எனக்கு அதுக்கப்புறம் சத்தியமாக ஐடியாவே இல்லை. நீங்கள் இதுக்கு இல்லை ப்ரோ நான் வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டேன். கொடுக்குறதா இருந்தால் எல்லார்ட்டையும் கொடுவோம் மைக்கை, உங்களுக்கு எப்படி ஷோ நடத்துறதுனே தெரியல. ஏன்னா நிறைய சேனல்ஸ் நான் 2-3 சேனல்ஸ் நாங்கள் போயிருக்கோம், எல்லா சேனல்லுமே வந்துட்டு எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இங்கே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லை, அவங்களுக்கு தேவை ஃபேராக ஒரு 4 பேர் முன்னாடி உட்கார வச்சுக்கிறாங்க. அந்த ஃபேராக 4 பேர்கிட்ட மட்டும் திரும்ப கேட்குறாங்க. அப்போ அந்த 4 பேரை மட்டும் தான் கூப்பிட்டு ஷோ நடத்தணும். எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி அவன் வேலையை கற்றுன கூட எல்லாம் பைத்தியம் கிடையாது, சும்மா வந்து உட்காந்து இருக்குது. இது ஜீ தமிழுக்கு நான் டேரெக்டாகவே சொல்கிறேன். நான் அந்த வீடியோஸே இதில் அட்டாச் பண்ணுறேன், பரவாயில்ல இஷ்யூ இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த வீடியோஸே அட்டாச் பண்ணுறேன். கூட்டுமே நான் சும்மா உட்கார வச்சதுக்கு இதுக்கு மேலே அவங்கள எப்படி எனக்கு கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. டீம் சுத்தமாக மட்டமான ஒரு டீம் வந்து அப்பப்போ அப்டேட் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஷோ வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாகவே போல, ஏதாவது பேசுங்கன்னா பேசுற வேண்டிய மைக்கை கொடுக்கணும், பேச தெரியாதவங்க அப்படி சொல்லல ஜாலியா போகும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஷோ ஃபுல்லாவே நீங்க என்ஜாய் பண்ற மாதிரி பேசுங்க. நான் அப்பயே சொன்னேன் அவங்கள்ட்ட, என்ஜாய் பண்ற மாதிரி பேசுனா நீங்க மைக்கு கொடுக்கணும் ஜி அப்படின்னு. நீங்க வாங்கி பேசுங்கன்னா சரி ஓகே வரும் போல இருக்குன்னு நினைச்சிருந்தேன். ரெண்டாவது வந்து இன்னும் எமோஷன் உங்க மனசுல இருந்து, கொஞ்சம் உள் மனசுல இருந்து அழுது உங்களுக்கு நீங்க சொல்லணும்னு அழுது எமோஷனே இல்ல வீடியோஸ்ல, இப்படியே ஒரு மாதிரி இருக்கு, நீங்க எல்லாம் எமோஷன் காட்டுங்க. நாங்க அப்பயே நினைச்சேன் வந்தாதானே எமோஷன் காட்டுங்க. நானாவது பரவாயில்ல, என்னோட ரோ ஃபுல்லாவே யாருமே பேசவே இல்லை, எனக்கு அடுத்து கீழே அந்த ஒரு 3 பேர் பேசவே இல்லை, குறிப்பிட்டு ஒரு 4 பேர் தான் சொல்றேன். அந்த யாரு கொஞ்சம் பாக்குறது கேமரால அழகா தெரியுவாங்களோ அவங்களே ரிப்பீட்டடா கேள்வி கேக்குது. அந்த 4 பேரை மட்டும் தான் கூப்பிட்டு எல்லாருமே தான் அழகா அப்சல்யூட்லி அவங்க அப்படிதான் அவங்க ட்ரீட் பண்றாங்க. அப்படி இல்ல, அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா யார வந்து கண்டென்ட் கொடுத்து அழ வைக்க முடியும், யார் வந்து அழுவாங்க, அதெல்லாம் நான் ஓப்பனா பேச விரும்பல. ஏன்னா வந்து தெரிய மக்களுக்கு மோஸ்டா அவங்க இது அதான் லிட்டரலாக அவங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை மட்டுமே எடுக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் ஒரு 4 பேர் சூஸ் பண்ணீங்கன்னா 4 பேரை மட்டும் தான் கூப்பிடணும். எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாரையும் பைத்தியக்கார மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும்ல. நான் இதே மட்டமான ஒரு டீமும் மட்டமான ஒரு ஷோவும் நான் பார்த்ததே கிடையாது வாழ்க்கையிலே. பார்த்தேன் இது வரைக்கும் நான் போன சேனல்ஸ்லேயே ஒஸ்ட் இதுதான். இதுக்கு மேல அப்படி இல்ல, இது டீம் ஃபர்ஸ்ட் நாங்க வெளிய வந்துட்டோம், நாங்க வந்து ரெஸ்பான்ஸ் சொன்னோம், அது ரெஸ்பான்ஸ் பண்ண கேட்டுட்டு உள்ள போயிருப்பாங்க. அவங்களாம் கேட்டா இன்டர்ன் சொல்லிட்டாங்க, அவங்களாம் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பசங்க அவங்க கிட்ட நான் இதுதான் சிச்சுவேஷன் சொல்லி நான் அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவங்க உள்ள போய் அவங்க இது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்களா? அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா இன்னும் ஃபோன் வந்துருக்கணும்ல. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி சாரி பிரதர் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிருக்கலாம். இது வரைக்கும் எனக்கு எந்த ஃபோன் வரல. நானே ஆனால் 2 வாட்டி நான் கால் பண்ணேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ வெறுப்பில் இருந்தோம். எனக்கு நீ காலையில் இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் இதுக்கு போனதுக்கு எனக்கு சரியான காரணம். அங்கேயே கேட்டுட்டு இருப்பேன், என் ஒய்ஃப் தான் வேணாம். ஏன்னா எங்கேயுமே ஒரு இடத்துல கேள்வி கேட்டால் மட்டும்தான் பதில் கிடைக்கும். நம்ம கேட்காம இங்கே இந்த மாதிரி பின்னாடி வந்து வீடியோவில் பேசுறதுனால ஒரு பிரச்சனை இருக்க போறோம். நான் அப்பயே சொன்னேன், பட் இவங்க வேணாம், ஏன் நம்ம தேவையில்லாம நம்ம சண்டை போடுவோம். கேட்டோம். நான் என்ன சொல்றேன்னா இல்ல நம்ம கேட்டது கரெக்ட். நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, பிரதர் நாங்க வந்துட்டே பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு அந்த லாஸ்ட் ரோல இருக்கவங்க செகண்ட் ரோல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மைக்க கொடுங்க,
ஏன்னா அவங்களால சொல்ல முடியல, நான் சொல்லிட்டு போய் இதுக்கப்புறம் நான் போறதுக்கு அப்புறமாச்சு தயவு செஞ்சு கொஞ்சம் மைக்கை கொடுங்க. அவங்களாம் அவ்வளோ லாங்ல இருந்து வந்திருக்காங்க. உங்க சேனலுக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், ஆனா இப்ப எல்லாருக்கிட்டையும் மைக் போயிருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் பேச வைப்பாங்க, பேச வச்சு அந்த ஒரே கண்டென்ட்டா தான் இருக்கும். ஓகேவா, நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க, பேசிக்கா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவங்க எல்லாருமே கேட்பாங்க, அது யார் இன்ட்ரெஸ்டா சொல்றாங்களோ அதுதான் டெலிகாஸ்ட் ஆகும். இது வந்து அக்செப்டபிள். ஓகேவா, நம்ம எல்லாமே அதாவது நான் பேசுறேன், அது பிடிச்சிருந்தா நீங்க போடுங்க. ஓகேவா, என்ன பேசவே விடாம சும்மாவே உட்கார வச்சுட்டு என்ன வர வைக்கிறது வேஸ்ட். நாங்கள் வந்தீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்கணும்ல. இது வரைக்கும் யாரும் ஒரு ஃபோன் அடிச்சு கூட இருக்கிறதுலே நான் பார்த்ததுல ஒஸ்ட் டீம் இதுதான். இது வேஸ்ட். இந்த தமிழா நாங்கள் போனதே வேஸ்ட், டீம் வேஸ்ட். அது இல்லாமல் நாங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். நாங்கள் எதுக்கு அப்புறம் நாங்கள் எதுக்கு நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து நாங்கள் என்னென்ன நம்ம நாளைக்கு அங்கே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். நாங்கள் என்ன லூஸா? ஏன் எங்ககிட்ட இந்த மாதிரி யூடியூப் சேனலில் நாங்கள் இதில் பேசி போட்டு போயிடலாமே, எதுக்கு நாங்கள் அவ்வளோ தூரம் போனோம்? சரி கூப்பிட்டாங்களே இவ்வளோ தூரம், நம்ம வாக்கு கொடுத்துட்டோமே. நான் ஸ்டார்டிங்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வரேன்ற மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஓகே இந்த வாட்டி போகலாம் கலந்துக்கலாம். ஏன்னா அவங்க நிறைய ஷோஸுக்கு வந்து நிறைய டாபிக் கூப்பிட்டாங்க. எங்களால் அப்போல்லாம் போக முடியல, ஏன்னா அந்த கண்டென்ட் அப்போ கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தது, ஆஃபீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த கண்டென்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. ரெசல்யூஷன் போது நம்மளுக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும்ன்றதுக்காக தான் நாங்கள் போனது கடைசியில். ஆனால் போயிட்டு ரெசல்யூஷன் நான் இப்போ இன்னைக்கு நான் இந்த 2020 எடுக்கிற ரெசல்யூஷன் மெயின் ரெசல்யூஷன் ஆனால் இதுக்கப்புறம் ஜீ தமிழ் கூப்பிட்டா போகக்கூடாதுன்னு தான் என்னோட முதல் ரெசல்யூஷன். அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சிச்சுங்கன்னா வந்து எதுக்குன்னா உங்களுக்கு அடுத்த வாட்டி ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்தாலும் ஓகே நம்ம டிவி ஏன்னா நான் இது வந்து நான் ஓப்பனா பேசுறேன். ஏன்னா நிறைய பேர் அங்க இருக்கவங்க நிறைய பேர் ஒரு எப்படி சொல்றது 50% பேர் வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு வந்திருக்காங்கன்னா ஓகே நம்ம டிவில தெரியும் நமக்கு தெரியும் அப்படின்ற அந்த ஒரு ஆசையில வந்திருக்காங்க, எக்ஸைட்மென்ட்ல வந்திருக்காங்க. அந்த ஆசையை கெடுக்காதீங்க அந்த மாதிரி. அதுதான் இப்போ அதை பார்த்துட்டு நீங்களும் நிறைய பேர் ஓகே எக்ஸைட்மென்ட்ல ஓகே நம்ம வந்து தமிழாக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பட் ஆனா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவங்க எல்லாருக்குமே அவங்கள்ட்ட பேசிட்டு போங்க. ஜி நாங்க பேச டெலிகாஸ்ட் ஆகுமா இல்ல முதல்ல பேச விடுவீங்களான்னு கேளுங்க. அவ்வளவுதான், முதல்ல பேச விடுவீங்களா, அதுக்கப்புறம் நான் ஷோக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. என்கிட்ட இப்ப கேட்டாங்கன்னா நான் ஓப்பனா சொல்லுவேன், இதுக்கப்புறம் நான் ஷோக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனா சொல்லுவேன். ஏன்னா அவங்க கூப்பிட்டு சும்மா ஏதோ பொம்மை அந்த செட்டில் போயிட்டு நான் கை தட்டத்துக்கு போன மாதிரி நான் ஆடியன்ஸுக்காக போனேன். நான் போனது ஆடியன்ஸுக்கு நான் போனது ஷோவில் கலந்துக்கிறதுக்கு போனேன். என்ன ஆடியன்ஸ் மாதிரி உட்கார வச்சது எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே எது நான் அவ்வளோ தூரம் எதுக்கு நான் பைக் எடுத்து நான் தேவையில்லாம போயிட்டு வரேன். அது இல்லாமல் நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்றது அங்கே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அங்கேயே கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்காம மட்டும் வராதீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம கேள்வி கேட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு பதில் கிடைக்கும். இன்றைக்கி நான் கேட்டிருப்பேன், பட் என் ஒய்ஃப் தான் வேண்டாம் நான் இல்லைன்னா இன்னைக்கு கன்ஃபார்ம் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு தான் நான் வந்திருப்பேன். ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ மன உளைச்சல் நான் ரிப்பீட்டடாக அதே சொல்லுறேன்னா இப்போ எவ்வளோ காணில் இருந்திருப்பேன். காலைல 4:30 மணி நான் நான் தலையெழுத்தா எனக்கு நான் நைட் ஷிஃப்ட் நான் முடிச்சுட்டு வந்து நான் நிம்மதியாக தூங்குவேன்னா அதை விட்டு நான் இவங்களை ஏஞ்சி போயின்னு இருப்பேன். நான் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி இருந்ததுன்னா எதாக இருந்தாலும் நான் அங்கே ரியாக்ட் பண்ணாமல் வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம யாரோ ஒருத்தர் தான் எனக்கு இந்த சீனியர் தான் எனக்கு சொன்னாங்க, எங்கே போனாலும் நம்மளுக்கு பதில் வேணும்னா முதல்ல கேள்வி கேட்கணும். அந்த கேள்வியே முதல்ல கேளுங்க. இன்றைக்கி நான் பண்ண ஒரே தப்பு என் ஒய்ஃபால் வந்துட்டு நான் கேள்வி கேட்க, ஏன்னா நான் கேள்வி கேட்க போனோன்னா நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக என் பேச்சு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், கோவம் வர ஆரம்பிச்சிடும், கத்த ஆரம்பிச்சிடும், பிரச்சனை ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கேள்வி கேட்டு அவங்களை அங்கேயே அவங்கள அசிங்கப்பட்டு நோஸ் கட் பண்ணிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி போயிட்டு தேவையில்லாமல் சும்மா வந்து என்ன மாதிரி இப்போ வீடியோ போடாதீங்க. அவ்வளோதான், போயிட்டு அங்கேயே சண்டை போட்டு முடிச்சுட்டு வந்துடுங்க. சரியா? இந்த வீடியோ பார்த்துட்டு நான் இந்த வீடியோ வரும், ஒரிஜினல் வீடியோ வரும். அந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்களா இல்லையன்றதை நான் அதை பார்த்துட்டு அடுத்த வாரம் வீடியோவில் நான் போடுறேன். இதை ஆட் பண்ணி ஆகணும். அடுத்த வாரம் இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணி ஆகும். இதை ஜீ தமிழ்ல டேக் பண்ணி தான் நான் போடவே போகிறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் போடுவேன். ஜீ தமிழ்ல டேக் பண்ணி தான் நான் போடுவேன். போயிட்டு வந்து என்னோட நன்றி தமிழர்களே. அவ்வளோதான், நான் இன்னைக்கு மன வருத்தத்தில் இருக்கிறேன்.